ஓம் சரவண பவ. நம்ம உண்மையாக ஒரு தெய்வத்தை நம்பி நம்ம சரணாகதி அடையும் போது அந்த தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இயல்பாக நடக்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இஷ்ட தெய்வமாக நம்ம தீவிரமாக கும்பிடும்போது நமக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்கறது வழக்கம்தாங்க. அதே போல் முருகனும் நமக்கு காட்சி கொடுப்பார். ஏன்னா நம்ம முருகனே கதின்னு சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் வேலாவும் மயிலாவும் சேவலாவும் இல்லை ஒரு மந்திர வடிவிலையோ இல்லை யார் வடிவிலையோ நமக்கு காட்சி கொடுப்பாருங்க. இதை நம்மளால் உணரவும் முடியும். நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த அற்புதத்தை நீங்கள் கேளுங்க. இது என் அக்காவுக்கே நடந்த ஒரு அற்புதத்தை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அக்காவுக்கு நான் சில மந்திரங்களையும் நான் சொல்லி கொடுத்தேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக முருகர் உங்களுக்கும் காட்சி கொடுப்பார். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க. இப்போ என் அக்கா குடும்பத்தில் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அக்கா குடும்பத்தில் அதிகமாக அசைவத்தை தான் சமைப்பாங்க, சைவத்தை அவ்வளவு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த பூஜை மந்திரங்கள் வழிபாடு இதுக்கெல்லாம் அவ்வளவோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கவும் மாட்டாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நான் எங்கள் வீட்டில் பொழுதேன்னைக்கும் விளக்கேற்றுறது, மந்திரம், காலைல கந்த சஷ்டி, சாயந்தரம் கந்த சஷ்டி படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, வழிபாடு இதுதான் எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்கா விட அப்படியே ஆப்போசிட்டு. இதே நான் பதிவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா புதுசாக அந்த பதிவை கேட்குறவங்களுக்காகவே நான் இப்போ சொல்கிறேன். அப்படி இருக்க அக்காவுக்கு நான் சொன்னேன், இப்போ நீ முருகனை கும்பிடுக்கா, கண்டிப்பாக முருகர் உனக்கு துணையாக இருப்பார். நீ ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு நினைக்காதக்கா. உனக்கு கண்டிப்பாக 2 மருமகன் வர்றவர் 2 பிள்ளையா உனக்கு வருவாருக்கான்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே. அப்படி இருக்கும்போது ஆனால் அக்கா எவ்வளவோ பேர் சொன்னாங்க. ஆனால் அப்போயெல்லாம் கேட்காதவங்க இப்போ நான் சொன்னதும் என்னமோ திடீர்னு அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் அக்கா இப்போ முருகனை கும்பிட்றாங்க. தீவிரமாக முருகர் அவங்க வீட்டில் இருக்காருன்னு நான் சொன்னேன்ல. இப்போ அக்காவுக்கே பார்த்திங்கன்னா முருகர் காட்சி கொடுத்துருக்காரு. அக்கா இதை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. இதை கேட்குறப்பயே எனக்கு ரொம்ப சிலிர்த்து போச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அக்காவுக்கு என்னென்ன சில மந்திரங்களையும் நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் அதிகமாக மந்திரங்கள் சொல்வேன் பூஜை அறையில். ஆனால் அக்கா பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன்னா பூஜையே அதிகம் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. அதனால் அக்கா விளக்கேற்றுறதே ரொம்ப பெருசு. அதனால் இப்போ நான் சொன்னதும் அக்காட்ட சொன்னால் ஃபஸ்ட்டு பெரிய பெரிய மந்திரங்களாக போய் நீ கவசத்தை படிக்க, வேல்மாறலை படிக்கானா அக்கா பயந்துருவாங்க. ஐயோ இவ்வளோ பெருசு இருக்கே வேல்மாறல், இதெல்லாம் எனக்கு எப்படி வரும் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் என் வாயிலே நுழையாது அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் அக்காட்ட என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க. நீங்கள் உட்காந்து ஓம் சரவண பவ உங்களால் முடிஞ்சதுன்னா 108 முறை எழுதுங்க. அப்படி இல்லையா ஒரு 21 முறை உங்களால் முடிஞ்சது கைப்பட உங்கள் கையால் பேனாவை எடுத்து வச்சு பூஜை அறையில் ஒரு தனி நோட்டு வாங்கி வச்சு ஓம் சரவண பவன்னு எழுதுங்க. இதுவே ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னேன். உடனே அக்கா அதையும் செஞ்சுருக்காங்க. அதே போல் இன்னும் 2 மந்திரம் சொன்னேன். வேல்மாறல் முழு பாராயணம் இப்போ நீங்களுமே சரி, வேல்மாறல்லாம் பெரிய புக்காக இருக்குது. முழுசாக நமக்கு வாயிலே நுழையிலையே நம்ம எப்படி அதை படிக்கிறது அப்படின்னுங்கிற ஒரு வரலாம், அந்த எண்ணம் இருக்கலாம். இப்போ அதில் முதல் 4 வரியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுவே வேல்மாறலை முழுசாக படித்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன அந்த 4 வரி? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இவ்வளவுதான். இந்த 4 வரியை எந்த நேரமும் நீங்கள் சொல்லலாம். அது பூஜை அறையில் தான் சொல்லணும்னு இல்லை, எந்த நேரமும் உங்களுக்கு சொல்ல முடியுதா சொல்லுங்கள். அதே போல் அக்காட்ட சொன்னால் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம், இதையும் சொல்லுங்க அக்கா. அதே போல் அகத்தியர் அவருடைய மந்திரம் ஓமுருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாக. இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லலாம். ஆனால் அக்கா சொன்னாங்க இது பெருசாக இருக்கேன்னு. பெருசாக இருந்தால் நீ ஃபஸ்ட்லேயே உனக்கு மனப்பாடமாக வராது. எனக்கும் ஃபஸ்ட்டில் மனப்பாடமாக இல்லை. ஆனால் நான் நம்ம இதை ஒரு கொஞ்ச நாளைக்கு இதை நீங்கள் பார்த்தே படிங்க. உங்களுக்கு வரலையா அந்த திருத்தணியில் அதை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் பார்த்தே படிங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பார்த்து தொடர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு அது மனப்பாடமாக ஆகிடும். இதை தான் நான் சொன்னேன். அக்காவும் அதேமாரி ஃபாலோ பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அக்காவுக்கு நான் குரு. நான் தங்கச்சியாக இருக்கேன். ஆனால் அக்காவுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் நான் குரு. நான் எதை சொல்கிறேனோ அதையெல்லாம் அக்கா ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு சந்தோஷம். அதில் அக்கா சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் பாருங்க. நீ
நீ மட்டும் கும்பிட்டா போதும், நீ நல்லா இருந்தா போதும்னு நினைக்காம, இன்னும் 10 பேர கும்பிட வைக்கிற பாரு. இதுதான் உன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு என்ன சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு, பெருமையாவும் இருந்துச்சு. ஏன்னா அக்காவால அத உணர முடியுது. அந்த தெய்வத்த உணர்ந்தது தொட்டு தான் அவங்க வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது. ஏன்னா அக்கான்னு இல்லைன்னா நெறைய பேர்ட்டயும் நான் முருகருடைய அற்புதங்கள சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்டயும் ஓம் சரவண பவா எழுத சொன்னேன். அவங்களுக்குள்ளேயும் நெறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அதனால அந்த நம்பிக்கையில அக்கா என்கிட்ட இந்த சந்தோஷத்த சொன்னாங்க. இன்னைக்கு நான் முருகன கும்பிடுறேன், முருகர் எனக்கு காட்சி குடுக்குறாரு அப்படின்னா, அதில ஒரு பங்கு நீ இருக்க. உனக்கும் அந்த புண்ணியம் சேருது. நீ சொல்லலன்னா நான் முருகன்கிட்ட இல்ல. அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அழுகையும் வந்துச்சு, சந்தோஷமும் வந்துச்சு. இப்ப அக்காவுக்கு எப்படி முருகர் காட்சி குடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நேரடியாவே முருகரே இறங்கி வந்து நமக்கு காட்சி குடுக்க மாட்டாரு. என்ன? காட்சி குடுப்பாரு. உண்மையா கனவுல எப்படியோ வருவாரு. ஆனா இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அக்கா வந்து எதார்த்தமா பூஜை அறையில உட்காந்து முருகர்ட்ட மந்திரம் எழுதி பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அக்கா வீட்டுக்காரர் வந்து திடீர்னு வந்து நெஞ்ச வலிக்குது அப்படின்ட்டுருக்காங்க. நெஞ்ச வலிக்குதுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரதானே செய்யும். அக்காவுக்கும் ரொம்ப பயம் வந்து பூஜை அறையவே முருகன் முன்னாடி நின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பிறகு. ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு தெரியல. ஏன் நெஞ்ச வலிக்குது? முருகா என்ன காப்பாத்து. இதுமாரி அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பியிருக்காங்க. கரெக்ட்டா அவங்க வேண்டிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில உள்ள ஒருத்தர் வர்றாராம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருக்காராம். அ பச்சை துண்டு, பச்சை வேட்டி கட்டியிருக்காராம். மாலை போட்டிருக்காராம். உள்ள வந்துட்டு, நான் தைப்பூசத்துக்காக, முருகனுக்காக பழனிக்கு நான் வந்து குன்றக்குடியிலேருந்து பாத யாத்திரை போறேன். எனக்கு அன்னதானத்துக்கு பணம் குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாராம். அக்காவுக்கு அப்படியே சிலுத்து போச்சாம். ஏன்னா, இத்தனை வருஷம் அங்கன இருக்காங்களாம். இந்த மாரி ஒருத்த கூட அந்த பச்சை வேட்டியில வந்து அவங்கள்ட்ட பணம் கேட்டதில்லையாம். மாரியம்மனுக்கு இன்னும் எத்தனையோ சாமிகளுக்கு வருவாங்களாம். ஆனா, பழனிக்கு மாலை போட்டவங்க, பாத யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்ததே கிடையாதாம். அதுலயும் அக்கா என்ன சொல்றாங்க, இதே நான் வந்து பூஜை அறையில நின்னு இப்ப நான் புலம்புறேன். அந்த நேரத்துக்கே அவர் கரெக்ட்டா உள்ள வர்றாரே! அப்ப வந்து இதே அவரு மொத நாள் வந்திருக்கலாம், இல்ல மறுநாள் வந்திருக்கலாம், இல்லை நைட்டு கூட வந்திருக்கலாம். ஆனா, நான் அழுதுகிட்டு இருக்க அதே நேரத்தில உள்ள வந்து நின்னு அன்னதானத்த பணத்த குடுன்னு கேட்குறாரே! அப்ப அது முருகன் தானே! அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. கண்டிப்பா முருகன் தான். உன்கிட்ட வந்து அன்னதானத்துக்கு பணம் குடுன்னு சொன்னா, உன்னுடைய பாவங்கள் குறையும். நீ குடு. உன் கையில கிடைச்சத குடுத்தீன்னா, உன்னோட கஷ்டங்கள் குறையும். அப்படின்னு. அக்காவும் அதேமாரி குடுத்தாங்களாம். இப்ப அக்கா வீட்டுக்காரரும் நல்லா தான் இருக்காங்களாம். அப்ப வந்து முருகரே காட்சி குடுத்துட்டாருன்னோன அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் சொன்னேன், "இது இன்னைக்கு தானே பார்க்குற. இன்னும் போக போக நெறைய அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. அதனால நீ தொடர்ந்து முருகன கும்பிடு" அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்டயும் நான் அத தாங்க சொல்றேன். நீங்க வந்து சோதிக்கிறாரு, சோதிக்கிறாரு, கஷ்டத்த குடுக்குறாரு அப்படின்னு நீங்க துவண்டு போவாதீங்க. இன்னும் அதிகமாவே கும்பிடுங்க. இன்னும் அதிகமா முருகா, முருகா, முருகான்னு முருகர் பாதத்த போய் தொடுங்க. கண்டிப்பா முருகர் உங்களுக்கு நல்லதே செய்வார். உங்களுக்கு துணையா இருப்பாரு. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்காது பாருங்க. நீங்க அவர் ஏதாவது ஒரு ஒரு வண்டு வடிவில கூட வருவாரு. உங்களுக்கு உங்க பக்கத்திலே தான் இருந்திருப்பாரு. நீங்க அத உணரணும். கண்டிப்பா எல்லா ரூபத்திலயும் முருகர் வருவாரு, காட்சி குடுப்பாருங்க. வேலாவும், மயிலாவும், சேவலாவும், மனித வடிவிலயும் வருவாரு. நீங்க அதனால முடிஞ்சது ஓம் சரவண பவன் நோட்ல வந்து 108 முறை எழுதுங்க. அதேபோல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த 4 வரிய சொல்லுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொல்லுங்க. ஓம் சரவணபவன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவுமே நான் எதுக்கு சொல்றேன், அந்த ஓம் சரவணபவன் உங்க கைப்பட எழுத வைக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவிலயுமே ஓம் சரவணபவன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்.